ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பிளான்ட்டை தான் ரெஸ்கியூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதோட பேர் என்னென்னா ப்ரோஐஃபிஸ் அம்போயினென்சிஸ். என்னோடய கார்டன்லேயே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய பிளான்ட்னா 3 பிளான்ட்ஸ் தான். அதில் வந்து இதுவும் ஒன்று. இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய அப்பா வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து இந்த செடி கொண்டு வந்தாங்க. இது வந்து கிழங்குல இருந்து வரக்கூடிய செடி தான், அமர் லில்லியோட டைப்பு. இந்த செடியில் இப்போ பூ இல்லை, பூ வந்ததும் அதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ வந்து இந்த செடியை இதில் இருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நிழலில் நிற்கிது, அதனால் இதை வந்து எடுத்து வேறு இடத்துல நம்ம நட போகிறோம். ஸோ இப்போ இதை இதில் இருந்து எடுக்கலாம். ரொம்ப பெரிய கிழங்காக இருக்குது. நான் இவ்வளோ பெரிய கிழங்கு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இதில் உள்ள கிழங்கெல்லாம் இது வரைக்கும் எனக்கு சின்ன கிழங்காக தான் கிடச்சிருக்கு. பட் இதில் எல்லாமே ரொம்ப பெரிய கிழங்காகவே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ நடலாம். கிழங்கு செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து தண்ணி நிறைய ஊற்றும் போது கிழங்கு வந்து அழுகி போயிடும். அப்புறம் தொளி மண் இல்லாமல் மணல் மாதிரிப்பட்ட மண்ணை எடுத்துக்கணும். நான் மண்ணை ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் அதை நட போகிறோம். ஸோ நட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.